கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக ஊரடங்கு மேலும் 2 வார காலத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்கோ நீட்டிப்பது தொடர்பாக ஆலோசிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடனான காணொலி காட்சி மூலமாக சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இன்றோ நாளையோ இறுதி முடிவை எடுக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே தருணத்தில் நேற்று மருத்துவ குழு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது குறைந்தபட்சம் 2 வாரங்களாவது இந்த ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும், அப்போதுதான் இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர்கள் பரிந்துரை செய்திருப்பதாகவும் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தற்போது என்ன ஆலோசனை தொடங்கியாச்சா? யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? என்னென்ன முக்கிய விஷயங்கள் இதில் விவாதிக்கப்பட இருக்கு? சிவபிரியன், பிரதமரோடு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு காணொலி காட்சி மூலமாக தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை மேற்கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் காலை 11 மணிக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் இந்த கொரோனா நோய் தொற்று தொடர்பான பாதிப்புகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. அதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் கலந்து கொள்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவருடன் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் சண்முகம், அதே போல சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கிறாங்க. ஏற்கனவே இந்த கொரோனா நோய் தொற்று தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 முறை தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். முதல் கடிதத்தில் 3000 கோடி ரூபாய் இந்த மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கும் அதற்கு தேவையான செலவுகளை வாங்குவதற்கும் 3000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் பிரதமர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். பிறகு மீண்டும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் 9000 கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்க வேண்டும், இந்த நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு தமிழகத்திற்கு 9000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என முதல்வர் பிரதமருக்கு மீண்டும் கடிதம் எழுதினார். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு 510 கோடி ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கியது. அதற்கு பிறகு நேற்றைய தினம் நேஷனல் ஹெல்த் மிஷன் என்கிற அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து 312 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த நோய் தொற்றின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்திய அளவில் தமிழகம் கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 2வது இடம் பெற்றிருக்கிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தின்படி தமிழகத்தில் 911 பேர் இந்த நோய் தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாள்தோறும் இந்த நோய் தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. எனவே இந்த நோய் தொற்று தீவிரமடைவதை கட்டுப்படுத்த தமிழகத்தில் மேலும் இந்த ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பதற்கு தொடர்பாகவும் மிக முக்கியமாக தமிழக முதலமைச்சர் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு குறித்து பிரதமரிடம் விளக்க இருக்கிறார். நேற்றைய தினம் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அதில் மருத்துவ நிபுணர்கள் தமிழக அரசிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பரிந்துரையை அளித்திருந்தது. அதாவது இந்த நோய் தொற்று மிக தீவிரமடைந்து வருகிறது, எனவே தமிழகத்தில் மேலும் 2 வார காலங்களுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்க வேண்டும் என பரிந்துரைத்திருக்கிறது. எனவே அந்த பரிந்துரையை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் பிரதமரிடம் எடுத்துரைப்பார். தமிழகத்தின் நிலைப்பாடு என்ன, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான நிதி உதவி தேவைப்படுகிறது என்பது குறித்து இன்றைக்கு பிரதமரிடம் மிக விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார். அதற்கு பிறகு இன்று மாலை தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. அதில் இந்த ஊரடங்கு உத்தரவை இந்த மாதம் 30ஆம் தேதி வரை, ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பதற்கான ஒரு முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த நோய் தொற்று மிக தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தமிழகத்தின் நிலைப்பாடு குறித்தும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைப்பதற்கான தேவையான நிதி குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துரைக்கிறார். தேவபிரியன். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஊரடங்கு நீட்டிக்க வேண்டுமா வேண்டாமா, எத்தனை நாட்கள் நீட்டிப்பது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனையில் முடிவு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நாளையோ நாளை மறுதினமோ அதிகாரப்பூர்வமாக இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலை கொடுத்திருக்கிறேன். அபினேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. கொரோனா ஊரடங்கால் மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்கள்